Hi everyone, welcome back to Rita's Garden. இன்னைக்கு நம்ம ஒரு DIY சீரிஸ்ல ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். என்னன்னா ஒரு ஜூட் பாட். இதுக்கு நம்ம எந்த திங்ஸ்மே வெளியில வாங்க போறது இல்ல. மோஸ்டா இதுக்கு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்லயே அவேலபிளா இருக்கும். ஓகே, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா நம்ம ரீசைக்கிள் பண்ண போறோம். அதுவும் இல்லாமல் நம்ம அழகாகவே ரீசைக்கிள் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட் பாட்டில் இல்லைன்னா ஏதாச்சும் வேஸ்ட் கண்டெய்னர் நீங்கள் ஏதாச்சும் ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நீங்கள் பாதியாக கட் பண்ணிடணும். இந்த மாதிரி பாட்டில் இருந்துன்னா பாதியாக கட் பண்ணிக்கோங்க. சில ஓப்பன் பாட்டில் இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் அதை கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல் கண்டிப்பாக போடணும். ஏன்னா இதில் நம்ம பிளான்ட் வைக்க போகிறோம். ஓகே, இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா நான் ஜூட் கயிறு யூஸ் பண்ணுறேன். ஓகே, உங்கள் வீட்டில் என்ன மாதிரி கயிறு இருக்கோ இல்லைன்னா சேனல் இருந்தால், இது குட்டி சேனல், உங்கள் வீட்டில் பெரிய சேனல் இருந்தாலும் ஓகே, நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லேயருக்கு மட்டும் நம்ம கம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் போகும்போது அது ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ண ஆரம்பித்தோன்னே நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். இடையில எந்த ஒரு கேப்புமே இருக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் கவனமாக ரொட்டேட் பண்ணுங்கள். இடையில கொஞ்சம் கேப் இருந்துன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேப் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்காது பார்க்க, ஸோ அதனால சொல்கிறேன். ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிளான்ட் வச்சிடலாம். இதுக்குள்ளே இந்த மாதிரி பிளான்டர்ஸ் நீங்கள் மோஸ்ட்டாக இன்டோர் பிளான்ட்டுக்கு பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் வச்சிடலாம். இது பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இந்த 2 பிளான்டர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி இதை டெக்கரேட் பண்ணேன். இதுக்கு கொஞ்சம் கூட பெரிய ரோப் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம செகண்ட் பார்ட்க்கு வந்தாச்சு. இது ஹேங்கிங் ரோ பண்ண போகிறோம். எதுக்கு நான் ஹேங்கிங் ரோ பண்ண போகிறேன்னா, சில பேருக்கு ஹேங் பண்ணி விடுறதுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் ஒரு ஹேங்கிங் ரோப்பும் ஆட் பண்ணலான் இருந்தேன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இது 3 மடங்காக பிரிக்க போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா தெரியும், 3ஆக பிரித்து ஜஸ்ட் ஒரு நாட் போடுறேன். நார்மல் நாட் தான், பட் மேலே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி நாட் போட்டுக்கோங்க. மேலே ஏன் கேப் விட்டேன்னா எதுலையாவது ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ கீழே நம்மளுக்கு ஒரு 6 த்ரெட் இருக்கும். இதை நம்ம 3ஆக டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, இனி நம்ம 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு லேயரை நம்ம நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்கும் செகண்ட் போட்ட நாட்டுக்கும் ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் கேப் இருக்கணும். ஓகே, இதை மாதிரி அந்த பாக்கி 2லேயும் நம்ம நாட் போடுறோம். சேம் லென்த்தில் இருக்கணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, நம்ம 3க்கும் நாட் போட்டாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எண்டில் ஜாயின் ஆகிருக்கும், அதை நம்ம கட் பண்ணணும். எதுக்குன்னா இப்போ சொல்ல மாட்டேன், லாஸ்ட் வர லென்த் விட்டு நம்ம அடுத்த நாட் போட போகிறோம். அந்த நாட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்தும் ஒரு த்ரெட்டும் செகண்ட் பார்ட்டில் இருந்தும் இன்னொரு த்ரெட்டும் எடுத்து நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸி தாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 3 நாட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா,
நம்ம கீழே உள்ளதில் சேர்த்து ஒரே ஒரு நோட் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பாட்டோ இல்லை கண்டெய்னர் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவை கொஞ்சம் உள்ளே வச்சு நீங்கள் சைஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நாட் போட முடியும். பிகாஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதை இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்ஸ் அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒருக்கா மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்துக்கிட்டு நீங்கள் கீழே கொஞ்சம் லென்த் வரணும். அந்த த்ரெட்டு கொஞ்சமாக லென்த் வரணும். அப்போ தான் கீழே ஒரு பிக் நாட் போட முடியும் எல்லாம் ஜாயின் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம முடிச்சாச்சு. இனி நம்ம எந்த கண்டெய்னர் வைக்க போகிறோமோ அதை வச்சு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.